திரும்ப ஒரு 3 days நின்றுட்டு வந்தார். இப்போது அந்த நான் சொன்னேன் முதல்ல, வல்லவனுக்கு புல்லு மாயுதம் மாதிரி உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்தால் நீங்கள் எங்கேயும் கொடி கட்ட பறக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ப்ராஜெக்டில் அவர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார் யுவன் சங்கர் ராஜோட. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கு எனக்கு பார்க்க போய். நிச்சயமாக உண்மையில் ஒரு சர்வதேச அடையாளம் யுவன் சங்கர் ராஜா என்பவர் இசையை பொறுத்தவரையிலே, இந்திய இசையை பொறுத்தவரையிலே. அந்த வகையில் அவருடைய இசையில் எங்களுடைய ஒரு இளைஞன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். அதுவும் எங்களுடைய மக்களுக்காக பாடின கலைஞன், எங்களுடைய மக்களின் அடையாளத்தை மக்களோட மக்களா நின்ற கலைஞன், அப்படி ஒரு இன்டர்நேஷனல் அடையாளத்தை. இது போன்று அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வதேச அடையாளங்கள் மேலும் மேலும் அவர்கள் மக்களுக்காக பாடுகின்ற பொழுது அதற்கும் சர்வதேச அடையாளத்தை பெற்றுத்தரும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கும். ஆகவே எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் எவ்வளவு தூரம் ஊக்கப்படுத்துகிறோம் என்பது எங்கள் எல்லோரையும் சார்ந்த விடயமாக இருந்தாலும், அவர்களுக்கு இது போன்ற சர்வதேச வரப்பிரசாதங்கள் கிடைக்கின்ற பொழுது அதனூடாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி தங்களுக்கான ஒரு பெயரை ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்களுடைய குரல் மேலும் வலிமை பெற்றதாகவும் அவர்கள் சொல்லும் செய்தி பலரை சென்று சேர்க்கின்ற ஒரு விடயமாகவும் இருக்கும். அந்த வகையில் ப்ரொஃபஸியின் அந்த ராப் ஆதிபகவனில் இருந்து கேட்டு பார்க்கலாம். Let's go. Yeah. OG, king of the jungle, name who could stop me. Y'all be thinking that I'm tripping, but I'm really ready. Maserati body, anybody coming looking for me. I am legend, you little boys ain't taking nothing from me. Hands up the ransom, round up the man's My bullets be dancing, my soldiers advancing. I'm spraying, they fleeting, I'm killing, defeating. Anybody step into my zone, you're not leaving. Annihilate, destroy anything in my path. I'm a psycho, an animal, I kill with the rap. Send my mind on my money and my money on my mind. No time for the honey, cause the money on the ground. I'm a hustler, baby. Originated gangster, boss, killing everybody but the banker. Pause, can't do me nothing, use a wankster. Watch, you won't turn this beat into a monster. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I'll take your life in a flash, call me Bhagawan. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I'll take your life in a flash, call me Bhagawan. Off my Glock, now still loaded. My AK reloaded. So we jump in the whip, we're cruising. Anybody looking, I'ma lose it. Pull out the shotty, count somebody, send my goons are getting rowdy. Watch out. I don't care who you with, I'ma take them all out. I'm the boss of this town, what you talking about? Murder all, y'all better stop messing around before the AK splatters body parts on the ground. Shades on, you know I'm pimpin'. I stomp your face to the ground till you're limping. I'm a gangster, baby, an OG hustler. Boss, killing everybody but the banker. Boss, can't do me nothing, use a wankster. Watch, you won't turn this beat into a monster. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I'll take your life in a flash, call me Bhagawan. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I'll take your life in a flash, call me Bhagawan. கெனடிய ராப் கலைஞர் ப்ரொஃபஸியின் குரலில் ஒலித்தது அந்த பாடல்.
ஆதிபகவன் திரைப்படத்திற்காக நம்ம பாடல். எங்களோடு செந்தூரன் அழகையா நான் பேச நினைப்பதெல்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். நேரம் 9:37. தமிழரை காணும் போதெல்லாம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம். 105.9 மரபுரிமை திங்களில் எம் தாய்மொழிக்கு வணக்கம். என் தாய் கொடுத்த தமிழுக்கு தட்டுப்பாடு. பெருமைகள் தமிழா. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. சீன நாட்டு சிவனாலயத்தில் தமிழில் கல்வெட்டு இருப்பது உங்களுக்கு தெரியுமா? சுவன்சவ் என்கின்ற துறைமுக நகரில் இந்த சிவாலயம் அமைந்திருக்கிறது. ஆலயத்தில் நிறுவப்பெற்றுள்ள சில விக்கிரகங்கள் குப்லாய் கான் என்னும் புகழ்பெற்ற சீன சக்கரவர்த்தியின் ஆணையால் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. திருக்கதாலீஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட அந்த கோயிலை கட்டி சீன சக்கரவர்த்தியின் ஆணையை நிறைவேற்றியவருடைய பெயர் சம்பந்த பெருமாள் என்றும் கூறப்படுகின்றது. 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த குப்லாய் கான் உலகையே நடுங்க வைத்த மங்கோலிய சக்கரவர்த்தியான ஜெங்கிஸ்கானின் பேரனாவான். தமிழ்நாட்டின் பிற்கால பாண்டிய பேரரசு அரசோச்சிய காலத்தில் இவன் சீன பேரரசின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தான். அந்த காலத்தில் பாண்டிய அரச குலமும் குப்லாய்கானும் மிகுந்த நட்புறவுடன் வாழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சீனாவில் எழுப்பப்பட்ட அந்த சிவன் கோயில் குப்லாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதனை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு அந்த கோயிலில் இருக்கிறது. இந்த கல்வெட்டின் கடைசி வரிகள் சீன எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் சோழர்கால சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டுக்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்ட மிக அபூர்வமான தமிழ் கல்வெட்டு இது என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று. மரபுரிமை திங்களில் எம் தாய்மொழிக்கு வணக்கம். என் தாய் கொடுத்த தமிழுக்கு தட்டுப்பாடு. பெருமைகள் தமிழா. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி. வணக்கம் FM 105.9. வணக்கம் FM. வணக்கம் வணக்கம் எஃப்எம் காசலையில் நான் பேச நினைப்பதெல்லாம் செந்தூரன் அழகையா பேசிக் கொண்டிருக்கின்றார். ஒரு இசையமைப்பாளராக உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பித்தது? எங்கே அந்த புள்ளி தொடங்கியது? என்னால் இசையமைக்க முடியும், ஒரு முழுமையான இசை தொகுப்பை என்னுடைய இசையில் வழங்க முடியும் என்கின்ற அந்த எண்ணம் எப்போது உங்களுக்கு தோன்றியது? இது இந்த குட் கொஸ்டின். ஒரு பாடகராக நான் அறிமுகம் செய்த இசையமைப்பாளர்களுக்கு நன்றி. அதே வகையில் இளங்கோ நாகராஜா ஒரு என்செல்லமே, அவர் முதல்ல ஒரு தாய்மண் நிறுவனம் என்ற ஒரு லோகோவில் இருந்து மனதினில் 1000 சொல்லி ஒரு பாடல். இந்த பாடல் வந்து யூரோப்பில் வந்து ஒரு கோல்டன் சாங்காக அதை ப்ளே பண்ணி எல்லா மீடியம் ப்ளே பண்ணி அதை ஒரு இயருக்கு 2 தரம் தான் இப்போ ப்ளே பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஹிட் சாங். அந்த சாங்கு இதில் நீங்கள் உங்களோட சிடி இருக்குது, அதில் போய் இந்த ப்ளே பண்ணி காட்டுங்க. அந்த சாங் அவரோட ஒர்க் பண்ணின அவர் என்ன பார்த்தார், அதுக்கு மியூசிக் வந்து பர்மன். ஸோ அப்போ ஸ்டூடியோவில் நின்று ஒர்க் பண்ணிக்கலாம். செந்தூரன் இப்படி தான் இந்த ஃபீல் வேணும் இப்படி நினைக்கலாம். அப்போ நான் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த பேஷனே அவர் கதைச்சி கொண்டு இருப்பார். அப்போ அவருக்கும் தெரியாது நான் மியூசிக் பண்ணுவேன்ண்டு. ஸோ அவனுக்கு அவர் சிங்கர், அவர் உனக்கு ஃபீல் இருக்குன்றது அவர் என்னோட காட்சி கொண்டு பாடி. ஸோ காட்சி பாட்டு ஹிட் ஆகிட்டுது. ஸோ இப்போ இந்த ஒர்க்காக அவர் சும்மா ஒரு நண்பர் மாதிரி காய்ச்சல் அப்படி சொந்த ஒரு மியூசிக் கொண்டு செய்யப்போ படம் கொண்டு எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு பாட்டு அது செய்யணுமா அப்படின்னு சொல்ல அப்போ நான் சொன்னேன், உண்மைக்கும் என்னோட டியூன்சல் இருந்தது, சும்மா நான் போட்டு வச்சிருந்த டியூன்சல் இருந்தது. அது எப்படி மனதில் இருந்ததா அல்லது வேறு ஏதாவது வடிவம்? சும்மா ஒரு யோசிச்சு பார்ப்பேன், ஒரு சீன் இருந்தால் இப்படி போட்டால் அப்படி இருக்கும் என்ற ஒரு அதை மொழிபெயராக நான் கற்பனையில் வச்சிருந்தேன். ஆனால் இன்னும் டியூனை பண்ணி வச்சிருக்கல, பட் ஐ நோ ஐ கேன் டூ இட் என்ற ஒரு கெப்பாசிட்டியில் இருந்தேன். ஸோ இவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஓகே சந்திரன், why don't you ஒரு இந்த இதில் ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா. அதனால் உண்மைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகேண்டா, நான் டியூன் உங்களுக்கு தரேன். ஸோ ஓகே, ஒரு 1 வீக் தந்தா ஒரு டியூன் போட்டு விட்டுவா பார்க்கலாம். ஸோ அதில் முதல் பாட்டு நான் இதுதான் காத்தலான்ற ஒரு சாங், ஒரு டியூன் இசையமைச்ச முதல் பாட்டு. அதுவும் இந்த ஃபோனில் தான் அந்த டியூனை நான் ரெக்கார்ட் பண்ணினேன். டியூனில் பண்ணிவிட்டு ஸ்லோவில் அவருக்கு பிடிக்குது, அவர் என்ன பேட்டர்னில் இருக்கிறாரு தெரியலை. ஸோ மேபின்றது, ஆனால் எனக்கு அந்த ஃபீல் பிடிச்சி கொண்டு மதுவந்தி ராகம்
அந்த ராகத்தை எடுத்துட்டு ராகங்கள் எங்கே படித்துக் கொண்டீர்கள் நீங்கள்? நாதஸ்வரம் படிக்கலையும் ஸ்கூல்ல படிக்கலையும். ஸோ அதுலேருந்து அப்புறம் பேருந்து நான் புக்ஸில் படிச்சு இப்போ தான் ஆன் நெட். ஸோ ஒரு தியரி இப்போ உங்களுக்கு 1 1 2 2 4ன்றத ஸோ தெரிஞ்சா தென் ஆட் அப் லைக் அதை வச்சுக்கொண்டே பார்த்துக்கொண்டே போகலாம். அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு முன்னாலே கணனி இருக்கீங்கள, ஸோ நீங்கள் அந்த ராகத்தை அடித்தாலே அது வந்துவிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஞானம் கொஞ்சம் இருக்கணும். ஸோ அது நினைக்கலாம் அது வந்து ராகம் அதை கம்போஸ் பண்ணிட்டு கொண்டே காட்டினேன். இப்படி அவர் ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். அதாவது எங்களுடைய ஈழப்பெண் வந்து ஹோம்லியாக தான் வீட்டில் இருக்கும். ஒரு லவ்வை சொல்லி கதைக்காது, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் கதைக்காது, ஒரு அம்மாவோட கதைக்காது, அப்பாவோட கதைக்காது. ஒரு தினம் லவ் பண்ணிட்டு அதையே நினைச்சு கொண்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாள். விட்டுட்டு அது உலகம் இல்லை அவளுக்கு. அந்த கல்யாணம்னு சொன்னால் அவனை கட்டினா சந்தோஷமா இருக்கிறன்ற ஒரு ஆசையில இருக்கிறாள். பட் ஆனால் அவளுக்கு அந்த வீட்டில் படிப்பு, அண்ணா அம்மா அப்பா அங்கட எல்லா வீட்டிலையும் நடக்கிற மாதிரி ஒரு குடும்ப பெண் வீட்டில் இருக்காள். ஸோ அது ஒரு பயம் மாதிரி, அதை வெளியால் லவ்ன்னு சொல்றது. ஸோ அவளுக்குள்ளேயே ஒரு நாள் அந்த கற்பனையிலே அவள் இருந்தால் இப்படி இருக்கும், அதை அவனை நினைச்சு என்றத ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு சொன்னது. ஸோ ஓகேன்ட்டு டியூனை போட்டு கொடுத்தா டியூனை அவருக்கு பிடிச்சி கொண்டுச்சு. இப்போ இதுக்கு 6 எழுத வைக்கலாம்னு சொன்னேன். நான் சொன்னேன் பிகாஸ் எனக்கு கதி செல்வகுமார் அப்போ அவர் மனோரஞ்சிதம் சிடி சத்தவப்பு வெளியிட்ட அந்த டைம், அதுக்கு பிறகு அப்போ நான் சொன்னேன் அவர் கொஞ்சம் எழுதுவார், ட்ரை பண்ணி பாருங்க. அவரோட காய்ச்சிட்டு ஓகே பண்ணலாம்ன்றது எனக்கு ஃபோன் பண்ணார். ஓகே கதி செல்வகுமார் ஃபோன் பண்ணார், அவர் வீட்டை வர சொல்லி. அப்போ நான் ஹார்மோனியை பற்றி எடுத்து கொண்டு போய் அவரோட வீட்டில் இருந்து ஓகே மச்சான் டியூன் என்னன்னு சொல்ல. அப்போ ஓகே ஸோ டியூனை சொல்லி கொடுக்க அப்போ டிரெக்டரும் இருந்தார், இளங்கோ நாகராஜா ஃபோனில் இருந்தார். இப்படி அண்ணன் இது அவ்வளோ ஒரு இதுதான் காதலான்ற ஒரு ஃபீல் மாதிரி. அப்போ அதே வச்சா அப்படி இருக்கும் முதலே, இதுதான் காதலா, வாட் இஸ் லவ், இது உயிரை குடிக்கும் உறவா, இல்லை என்னை தொலைத்த நிலையா, இது வலியா. ஒரு ஒரு பொம்பளை அப்படி தான் எங்களே லவ்வை பொறுத்தவரை, அதாவது ஈழத்தமிழ் பொம்பளை லவ்வை பொறுத்தவரை அது ஒரு ஃபீல் மாதிரி. இது சொல்லவும் இயலாதுன்ற ஒரு இதில் அவன் ஒரு அழகாக அந்த இது எழுதிக்கலாம். இதுதான் காதலா இயல்வாய் ஊருதா, இது உயிரை குடிக்கும் உறவா வலியா. இதான் அந்த பல்லவி. ஸோ இதுக்கு அழகாக மியூசிக் பண்ணணுன்ற யோசிச்சுட்டு இப்போ முதல் நான் வேறு இன்ட்ரடியூஸ்ட் ஆகிறேன். ஸோ அஸ் அ டிரெக்டராக, மியூசிக் டிரெக்டராக. ஸோ இதுக்கு ஒரு எண்டை கட் பண்ண ஒரு ஓப்பனிங்லேயே அவ்வளோ ஒரு சுரகட்டிச்சு பறக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே. அப்போ அதில் ஒரு ஷனாய் பீஸ் வந்தால் அப்படி இருக்கும், அண்ட் ஒரு டப்லா ஒரு ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் வந்தால் அப்படி இருக்கும் என்றது ஒரு கற்பனை. யார் வாசித்திருந்தார்கள்? இது தப்லா வந்து இப்போ பிரபல்யம், அதாவது விஸ்வநாத்லேருந்து இளையராஜாலேருந்து ஏஆர் ரஹ்மான்லேருந்து வாசிக்கிற பிரசாத் தப்லா. அண்ட் ஷனாய் பாலேஷ், அவர் ஒரே ஒரு ஷனாய் பிளேயர் தான். அவர் தான் இளையராஜாலேருந்து ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் எல்லோருக்கும். ஸோ த சிங்கர் வந்து அனிட்டா. ஸோ அவள் வந்து சூப்பர் சிங்கரில் வந்து ஃபர்ஸ்டாக வந்திருக்கு தட் டைம். டாக்கிங் அபவுட் 2006. அப்போ அவள் வந்து சான்ஸுக்காண்டி இருக்கைக்கில் நாங்கள் பிரசாத் ஸ்டூடியோவில் இருக்கிறோம். அப்போ இருக்கைக்கில் ஒரு மேனேஜர் வந்து சொன்னார், இப்படி ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்குது, ட்ரை பண்ண போகிறீங்களான்னு. அப்புறம் வந்து கூட்டிகிட்டு வாங்க. அப்போ வரைக்கில் இந்த டியூனை அப்போ அவர் சொன்னார். இப்போ என்னோட இருந்தது இன்னும் ஒரு ஃபீடிங் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் என்னோட இருந்தார். அப்போ அவர் சொன்னார், அப்போ சொந்தம் டியூனை சொல்லிக் கொடுங்கன்னு. அப்போ she had a knowledge about classical. அப்போ அவள் சொன்னா based on மதுவந்தி ராக் ரைட் and சொன்னா எஸ் ஓகே. அப்போ டியூனை சொல்லுங்கன்னா அவள் சில சுரங்கள் எழுதினா சில இது ஒரு 20 minutes பாடி படித்தா ஓகே.